ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, என் நாமத்தினாலே எங்கே 2 பேராவது 3 பேராவது கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறபடினாலும் நன்றி. எங்களுடைய மகளுக்கு நீர் பாராட்டின எல்லா அன்புக்காக, உதவிக்காக, தயவுக்காக நன்றி. கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வேத வசனங்களை நீரே ஆசீர்வதித்து, நீரே பேசி, நீரே நடத்தி, நீரே முடித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அநேக குடும்பங்களிலே சில விதமான குறைகள் காணப்படுகிறது. முதலாவது, திருமணம் கைகூடி வருகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பெண் பிள்ளைகளை பார்க்கிறது, எத்தனை ஆண் பிள்ளைகளை பார்க்கிறது. பார்த்து எனக்கு சலிச்சு போச்சியா, இனி கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு திருமணத்தில் ரொம்ப சலிச்சுக்கிற பெற்றோர்கள் உண்டு. அப்படி திருமணம் ஆன பிற்பாடு குழந்தை பாக்கியம் கிடைக்காது நிறைய பேருக்கு. சில பேருக்கு ஐயா எல்லாம் இருக்குது, ஒரு குறை கூட இல்லை, ஒரு ஒரு பூச்சோ புழுவோ என் மருமக வயிற்றுல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா பூச்சி புழுவுன்னா ஒரு குழந்தை பாக்கியம்னு அர்த்தம். புறஜாதிகள் பூச்சி புழுவுன்னுவாங்க, நம்ம புத்திர பாக்கியம் என்று சொல்லுவோம். ஆகவே சில மக்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் ஆசீர்வாதம் கைகூடி வராமல் இருக்கிறது, அது ஒரு குறை. அப்படி புத்திர பாக்கியம் ஆன பிற்பாடு அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்தி பார்க்கறது, அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானம் செய்துவிட்டு நடத்துனர் ஊழியருக்கு நான் கொடுத்து விடுகிறேன். வாசித்த அந்த 127வது சங்கீதத்தில் என்னுடைய பிரசங்கத்தின் முதல் வசனமே அதுதான். இங்கேயும் அதுதான் வாசித்து இருக்கிறார்கள். 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து, நீங்கள் 3வது வசனம் 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடிய பலன். பிள்ளைகள் எல்லாம் யாரால வரக்கூடிய ஒரு சுதந்திரம்? கர்த்தரால வரக்கூடிய ஒரு சுதந்திரம். ஒரு வசனம் இருக்கிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஒரு வீடு வாசல் எல்லாம் அப்பா அம்மா கொடுக்கிற ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறது. ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்படின்னா அப்பா அம்மாவனால புத்தியுள்ள மனைவியை கொடுக்க முடியாது. அப்பா அம்மா கார் வாங்கி கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், சொத்தெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு பையனுக்கு புத்தியுள்ள ஒரு மனைவி அமையணும்னா அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த புத்தியுள்ள மனைவிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரக்கூடிய ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவருடையது. உலகத்திலே எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறார். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தான் என்ன செய்கிறார்? கர்ப்பத்தில் வைத்து அனுப்புகிறார். அவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், ஒரு வரம். ஒரு மனிதர்களுக்கு எவ்வளவுதான் கோடான கோடி சொத்து இருந்தாலும் ஒரு பிள்ளை வரம் இல்லாவிட்டால் அது ஒரு குறையாகவே தான் காணப்படுவார். ஆக பிள்ளைகள் கர்த்தரால் வரக்கூடிய ஒரு சுதந்திரமாய் இருக்கிறது. ஒருவேளை பிள்ளை பேரு இல்லாதவர்கள், புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி உம்முடையது என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். அன்னைக்கு ஊழியக்காரர் சொன்னாரு, என்னுடைய பொண்ணுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தாங்க, என்னுடைய வீட்டில் ஒரு புத்திர சுவீகாரத்தை தாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணினால் கண்டிப்பாக குழந்தை இல்லாத ஒரு குறையை கூட கர்த்தர் நீக்கி கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும்
நீ அறிய முடியாது. ஒரு மனிதன் எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. கடவுள் ஏன் இப்படி செய்கிறார், கடவுள் ஏன் எனக்கு இது கொடுக்கல, கடவுள் மேலேயே குறை சொல்றாங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லாத்தையும் நீ அறிய முடியாதுப்பா. முதலாவது ஆவியின் வழி இன்னதென்று உனக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய வழி, கடவுளுடைய வழி இன்னதென்று உனக்கு தெரியாது. அதுபோல கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். கர்ப்பவதியில வயிற்றுல பாருங்க, முதல் ஆற்று தான் உருவாகுது கர்ப்பத்துல. அந்த இருதயத்தை ஃபர்ஸ்ட் எந்திரத்தை வைக்கிறா போல ஆற்று உருவாகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி கண்ணு, மூக்கு, கை, காலு எல்லாமே உருவாகும். இந்த கர்ப்பவதியினுடைய வயிற்றில அந்த குழந்தைக்கு எலும்புகள் உருவாக விதம் உனக்கு தெரிய மாட்டான்னு கேட்கிறார். இதுவே உனக்கு தெரியாது இருக்கும்போது நீ என்கிட்ட பல கேள்வியை கேட்காத, வாயை மூடிட்டு அமைதியாயிரு, என் மேல விசுவாசமாயிரு. உனக்கு எல்லா காரியம் புரியாது. கர்ப்பவதி வயிற்றில எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்று உனக்கு தெரியுமா? ஆகவே இது அறியாது இருக்கிறது போல, இது உனக்கு தெரியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறிய முடியாது. உலகத்துல அவர் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் சேனைகளையும் பூமியின் குடியிருப்புகளையும் அவர் தான் அவர் சித்தத்தின்படி நடத்துகிறார். பரலோகத்திலையும் அவர் சித்தம் நடக்கிறது, பூமியிலும் அவருடைய சித்தம் நடக்கிறது. அதுதான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆகவே உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தேவனுடைய செயலை நீ அறியாது இருக்கிறாய். கர்ப்பவதியினுடைய வயிற்றிலே எலும்புகள் உருவாகிற விதம், அதில் அது ஒரு குழந்தை உருவாகிற விதம் தேவனுக்கு தான் தெரியும். இந்த உலகத்திலே நம்ம எல்லாரையும் கர்த்தர் யாரோ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் வைத்துதான் இந்த உலகத்தில் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் மனிதனை ஆண்டவர் பூமியின் களிமண்ணாலே உருவாக்கி அந்த பொம்மையில மூக்கிலே ஜீவ சுவாசத்தை ஊதின பிற்பாடு அந்த களிமண் பொம்மை ஒரு ஆண் மனிதனாக மாறினான். அவனுக்கு பேர் ஆதாம் என்று பேர் வைத்தார். அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா சந்தோஷமா இல்லை. இப்படி அப்படியே ஒரு மாதிரி கவலையா ஏதோ பறி கொடுத்தா போல இருக்கு. யானை வந்து பேசினாலும் சந்தோஷமா பேச மாட்டான், பூனை வந்து பேசினாலும் சந்தோஷமா பேச மாட்டான். அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா மிருகங்களுக்கும் பேசக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மிருகங்கள் பேசுறது மனிதனுக்கு புரியும், மனிதன் பேசுறது மிருகங்களுக்கு புரியும். எது எல்லாம் வந்து பேசினாலும் ஒரு மாதிரியா உம்முன்னு இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, ஏன் இவ்வளவு சந்தோஷம் இருக்க மாட்டேன்? இந்த பக்கம் சிங்கம் படைச்சிருக்கிறேன், இந்த பக்கம் புலி படைச்சிருக்கிறேன், இந்த பக்கம் யானை, இந்த பக்கம் மயில் டான்ஸ் ஆடுது, புறா இருக்குது, பலவிதமான பறவைகள் எல்லாம் படைச்சிருக்கிறேன். இவன் ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டான்? அது பேசுது, பறவை பேசுது, ஆதாமே சாப்பிட்டியா? என்னத்த சாப்பிட்டேன், ஒரு மாதிரி கவலையா சொல்றான். ஆகவே இவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. எப்பா இவனை தனியா இருந்தா இப்படிதான் சோர்ந்தே போயிடுவான். ஆகவே வாழ்க்கையில சந்தோஷமா இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணார், பிளான் பண்ணாரு. சில நேரத்தில் நாம விட ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம், சரியானபடி கைவிடி வரலன்னு வேற ஒரு பிளான் குள்ள போறோம். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவன் ஆதாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிதான் பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் படைச்சாரு. ஆனா அவன் வாழ்க்கையில என்ன இல்லைன்னா ஒரு உமனா மூஞ்சி போல அப்படியே இருக்கும். ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஐயா சோத்திரையா நான் உங்களை எதிர்பார்த்தையா, நீங்க தான் ஒரு என்னமான்னு கேட்டேன். இல்லையா அந்த ரெண்டாவது பையன் ஒரு மாதிரி முழுக்கானுங்கிறான் ஐயா, முதல் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டாவது பையன் ஒரு மாதிரியா இருக்கிறான் ஐயா, என்னன்னு தெரியல. ஒன்றும் இல்லாமல் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிச்சுன்னா அவனுக்கு சந்தோஷமா இருப்பான். அடுத்த 6 மாசத்துல கல்யாணம், அவனுக்கு ஒரு பொண்ணை காமிச்சோம், ஓகே பண்ண முடிச்சா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இப்போ எப்படி மாக்குறான் அவன் ரெண்டாவது பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் ஐயா. இதுதான் சில பேர் ஒரு மாதிரியா இருப்பாங்க பெண்கள். உடனே அப்பா அம்மா பார்த்து உடனே ஒரு ஆணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி விட்டுடணும். அப்பா அம்மாவுக்கு இந்த புத்தியே சில பேருக்கு இருக்கிறது இல்லை. அப்படியே பொண்ணு சம்பாதிக்குதா, ஏடிஎம்ல பணம் கொடுக்குதா, இதுதான் பணத்து மேலே தான் கண்ணா இருப்பான்னு தவிர பொண்ணுக்கு இவ்வளவு வயசாச்சே ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சில அறிவு வரல. ஒரு வேலையில் யாராவது இருந்தால் சீக்கிரமா பண்ணி வச்சிருங்க. அதே போல சில ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, என்னடா அவன் பணம் மரப்பால வாழ்ந்துட்டானே, அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், அந்த எண்ணமே வராது. என்னப்பா சம்பாரிச்சியா, பணம் கொடுத்தாங்களா, பணத்து மேலேயே எண்ணமா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பொண்ணுக்கு வயசாச்சா, பையனுக்கு வயசாச்சா, டக்கு புக்குன்னு 4 பாஸ்டர்கிட்ட சொல்லு,
இல்ல மேட்ரிமோனிக்கு போ, எங்கேயாவது போய் கண்டுபிடிச்சு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணும். புத்திசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார்? யார முடியாது. கர்த்தர்கிட்ட கேளு, கர்த்தர் கண்டுபிடிச்சு கொடுப்பார். புத்திசாலியான புருஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம ஆட்கள், நம்ம பிள்ளைகள் ரொம்ப வேகம். நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கறத விட கடவுள் கண்டுபிடிச்சு கொடுக்குறது. ஆண்டவருக்கு ஓரமான இல்லை, ஆண்டவரே நானே காலேஜில் கண்டுபிடிச்சிக்கிறேன், நானே வேலை செய்யறதுல கண்டுபிடிச்சேன்னு சொல்லி இவங்களே கண்டுபிடிச்சு சில செட்டப் ஆகிடும். கட்சியில் என்ன வந்து தெரியுமா, அந்த வாழ்க்கையில் பூரணம் இருக்காது, ஃபெயிலர் ஆகிடுறாங்க. கொஞ்சம் பேர் ஃபெயிலர் ஆகிடுறாங்க. கொஞ்சம் பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, கொஞ்சம் பேருடைய வாழ்க்கை ஃபெயிலர் ஆகுது. ஆகவே திருமணத்தில் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் கடவுள் சித்தத்தபடி நீங்கள் செய்து வைக்கும் பொழுது கடவுளே பொறுப்பாளியாக மாறுகிறார் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும். ஹல்லேலூயா. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? கர்ப்பவதியின் வயிற்றிலே எலும்புகள், தசைகள், ஒரு மனுஷனையே கர்த்தர் உண்டாக்குறார். இவன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல பார்த்தாரு, இவனை நல்லா தூங்க வச்சார். அப்பதான் நல்லா அழகா தூங்குறான். ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆண்டவர் தான். தூங்க வச்சு ஒரு விலா எலும்பு எடுத்தாருங்க. அவர் இப்பதான் குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்க, அனஸ்தீசியா கொடுக்குறாங்க, இதெல்லாம் இப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி ஆதாம தூங்க வச்சு விலா எலும்பு எடுத்தார். அப்ப மனுஷன் ரொம்ப தூங்கினானா வழி தெரியாது சொல்லிதான் இப்ப இருக்கிற மயக்க மருந்தெல்லாம் டாக்டர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் நம்ம ஆண்டவர் தான். ஆனா நல்லா தூங்க வச்சார். குளோரோஃபார்ம் எல்லாம் கொடுக்கல, ஊசி எல்லாம் போடல. இந்த பக்கம் குளுக்கோஸ் பாட்டில் ஏறும், இந்த பக்கம் 4-5 டியூப் ஏறும். சில ஆபரேஷன் தேட்டரில் போனீங்கன்னா அந்த டியூப்பை பார்த்து இவனே பயந்துருவான். ஆகவே கண்ணை கேட்டு தான் கொண்டு போவாங்க. ஆனா இது எதுவுமே இல்லை, நல்லா தூங்க வச்சாரு. ஒரு விலாயில எடுத்து இன்னொரு பொம்மையை பண்ணாரு களிமண்ணால. அந்த பெண் பொம்மையை உருவாக்கினார். உருவாக்கி அதனுடைய மூக்குல ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. அது ஒரு பெண்ணா மாறிச்சு. அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். இப்போ சொல்றார், ஆதாமே இந்த அவளுக்கு துணை. இந்த ஆதாமை ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் இணைத்தார். அவர்கள் மூலமாக தான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆள் பாட்டு பாடினா, ஆதாம் ஜோடிக்கு, ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னால் அடுத்த ஜோடி நம்ம ஜோடி தான். ஃபர்ஸ்ட் ஜோடி யாரு? ஆதாம் ஏவாள். அவர்களுக்கு பிறந்ததான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும். இப்ப ஆதாமை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அல்லேலூயா. இப்ப கூட ஏஞ்சல கல்யாணம் பிற்பாடு ரொம்ப சந்தோஷமா தான் அவர் இருப்பார் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு குழந்தைகள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம், வளர்ந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். எப்ப பிரச்சனை உருவாகும்? அதுக்கு படிக்க வைக்கும் போது, கல்யாணத்துக்கு இது பண்ணும் போது, அப்பதான் பிரச்சனை உருவாகும். அது கூட ஆண்டவர் இயேசு பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆகவே கர்ப்பவதி வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் அவருக்கு தான் தெரியும். ஏவாளை படைத்து அங்கே விட்டார். ரொம்ப சந்தோஷமா அவர்கள் வாழ்க்கை நடந்தது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 139வது சங்கீதம், அங்கே 15வது வசனம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 139. என் கருவை உடைய கண்கள் கண்டது. என்னுடைய 15 16 உண்டாக்கப்பட்டு, நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது. ஆமா, பூமியின் தாழ்விடங்கள் அங்க இருக்குது. அது இப்படி வரணும். தாயினுடைய கர்ப்பத்திலே நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உனக்கு மறைவாய் இருக்கவில்லை. என்னுடைய எலும்புகள் உனக்கு மறைவாக இருக்கவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு தாவீது தன் அனுபவத்துல, என்னுடைய அம்மாவுடைய வயிற்றில நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவே இல்லை. அம்மா வயிற்றில நான் எப்படி உண்டான ஆண்டவர், விசித்திரமா உண்டான ஆண்டவர். நம்மளை படைச்சதே ஒரு விசித்திரம் தாங்க. அருமையான மூக்கை சென்டர்ல வச்சுக்கிறார். இந்த மூக்கை நெத்தி மேல வச்சிருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க பாருங்க. உங்களை பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கும். அதே இந்த மூக்கத்துக்கு மேல வச்சாருன்னு வச்சுக்கோமே, ரயில் இன்ஜினுக்கு புகை கொண்டு இருக்கிறா போல இருக்கும், அசிங்கமா இருக்கும். பாருங்க, மூக்கை எங்க வைக்கணும்? இந்த 2 கண்ணு அழகா எங்க வச்சிருக்கிறேன். இதுல ஒரு கண்ணத்துக்கு நெத்தில வச்சிருந்தா எல்போ போல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அசிங்கமா இருக்கும். கண்ணை எப்படி படைக்கணும்? காது எங்க வைக்கணும்? பல்லு அழகா திறந்த உடனே 32 பல்லு அழகா மேல 16 கீழே 16 அழகா படைச்சு இருக்கிறார். கை பாருங்க, நீட்டுறதுக்கு அழகா இருக்குது, மடக்கிறதுக்கு இங்க ஒரு எல்போ போல வச்சு அழகா போல்ட் போல போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கை இப்படியா இருந்தா என்ன நினைக்கிறீங்க? மடக்க முடியாம இருந்தா இப்படிதான் ஊட்டணும் சாப்பாடு. அப்புறம் எப்படி டிரைவ் பண்ண முடியும்? கால் உட்கார்ந்து நல்லா மடக்குறீங்க, கால் மடக்க முடியாம இருந்தா எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஏஞ்சல் இப்ப கால் இப்படிதான் இருக்கும். ஹஸ்பண்ட் அப்படிதான் பாருங்க, காலு மடக்க கொள்ள, கையை மடக்க கொள்ள, தலை பாருங்க இப்படி வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப பொம்மை போல இருக்கும். அப்படி தலையை இப்படி பாக்குறோம், பின்னால தெரியும். நல்ல காலம் பின்னால ஒரு கண்ணை வச்சிருந்தா அவன் முன்னாலே போக மாட்டான், ஸ்பீடா பின்னாலே வரமாட்டான். ஆக்சிடென்ட் ஆகும் சொல்லிதான் கர்த்தர் பின்னால கண்ணை வைக்காம வச்சுட்டார். அல்லேலூயா.
நம்மை ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலே விசித்திர வினோதமாய் படைத்தார். நீயே வந்துள்ள கடவுள் உன்னை அம்மா வயித்துல வச்சு உன்னை படைத்து 9 மாசங்கள் அப்புறம் தான் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் என்னைக்காவது நன்றி சொல்றீங்களா? உங்க பிறந்த நாள் வந்தா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நம்ம என்ன பண்றோம்? கேட்க வேண்டியது இப்படி விட்டுறது அப்படி விட்டுறது, கடவுளை மறந்துடுறோம். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்றோம். இவன் நன்றி சொல்றான் பாருங்க. என் தாயின் கர்ப்பத்திலே நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் என்னவாக இருக்கவில்லை, மறைவாக இருக்கவில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. நீ அம்மா வயித்துல உருவாகும் போதே உன்னை பார்த்துட்டு இருக்கிறாய். உன்னை உலகத்துல யாரும் பார்க்கறதுக்கு முன்னாலே அப்பா அம்மாலாம் குழந்தை வெளியே வந்து பிறந்தாதான் பார்ப்பாங்க. ஆனா பொண்ணா இப்ப ஸ்கேன்ல கொஞ்சம் பேர் பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் கருவிலே படைக்கிறதுக்கு முன்னாலேயே உன்னை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். என் கண்கள் உம்முடைய கண்கள் என் கருவை என்ன செய்தது? கண்டது. என் அவயங்களிலே ஒன்று கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஆர்ச் தான் வருது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அந்த அவயங்கள் அனைத்தும், அந்த அவயங்கள் உற்பத்தி ஆகிற நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் நிறைய புஸ்தகம் இருக்குது. ஜீவ புஸ்தகம் ஒரு பேரு. அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்ல உன்னை பரலோகத்துக்கு போக முடியாது. நரகம் தான் நீ போயிடுவே. ஜீவ புஸ்தகத்துல ஒரு பேர் இருக்குது. ரெண்டாவது, நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் ஒரு பேர் எழுதி வச்சிருக்கிறார். இப்படி பல புஸ்தகம். அதே போல அம்மா வயித்துல ஒரு கர்ப்பம் உண்டான உடனே ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிடுறாங்க பரலோகத்துல. அந்த ஃபைல் பார்த்த உடனே முதல் மாசத்துல ஆற்று உண்டாகணும், ஓகே ஆற்று படைச்சிடுவாங்க. 3வது மாசத்துல காதை உண்டாக்கணும், காதை படைச்சிடுவாங்க. 4வது மாசத்துல பல்லு அல்லது மூக்கு அல்லது ஒவ்வொரு அவையும் எப்பப்ப எந்தெந்த மாதத்துல எந்தெந்த அவையும் கர்ப்பத்துக்குள்ள உருவாகன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வச்சிருக்க ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறாரு. அந்த ஃபைல்ல எழுதப்பட்ட பிறகுதான் பூமியில உலகத்துல கர்ப்பத்துக்குள்ள அவயங்களை எல்லாம் தேவன் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்ன அருமையா சொல்றார் பாருங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது. எனக்கு கண்ணு வரல, மூக்கு வரல, காது வரல, கை வரல, கால் வரல, ஆற்று பீட்டு கூட சரியா வரல. அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்ணு மூக்கு கை காலெல்லாம் உருவாகக்கூடிய நாட்கள் உங்களுடைய புக்கில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்துல எழுதுன பிரகாரம் தான் எனக்கு இந்த மாசத்துல கை வந்துச்சு, கால் வந்துச்சு, ஒரு குழந்தையா நான் உருவானேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க டாக்டர் கிட்ட நீங்க செக்அப் பண்ணும்போது எழுதி வைக்கிறாங்க. கொடுக்குறதுல ஒரு புக் கொடுத்துருப்பாங்களே, 1வது மாசம் இப்படி சரி, இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலுக்கு முன்னாடி மேல ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல்ல எழுதப்பட்ட அவயங்கள் எப்பப்பெல்லாம் உண்டாகணும் அந்த ஃபைலை பார்த்து தான் பூமிக்குள்ள இருக்கிற கர்ப்பத்துக்குள்ள கர்த்தர் காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஃபைல் பார்த்து முடிச்சிட்டு பிறகு செகண்ட் ஃபைல் டாக்டர் பார்க்கிறார், ஸ்கேன்ல பார்க்கிறார். கண்ணு இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, இந்த குழந்தை டெலிவரி பண்ணலாம், சில இது வேணாம் இதெல்லாம் இவன் பார்க்கறான். மனுஷன் பார்க்கறதுக்கு முன்னாலேயே தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிலேயே 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. 139 13 14. நீர் என்னுடைய உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என்னுடைய தாயின் கர்ப்பத்திலேயே என்னை காப்பாற்றினீர். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரு குழந்தை பூரணமாகி ஒரு கருவுல ஒரு குழந்தை பூரணமாகி டெலிவரி ஆவது கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆகவே அவர் சொல்லுகிறார், என் தாயின் கர்ப்பத்திலே நீர் என்ன செய்து நம்மளை எல்லாரும் எப்ப காப்பாத்தினாரு? உங்க அம்மா வயிற்றுல நீ இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுனாலதான் இப்ப 45 வயசு 85 வயசு 60 வயசுல உட்கார்ந்துக்கிற. நீ கடவுள் என்ன செஞ்சுட்டார்? கடவுள் என்ன கொடுத்துட்டார்? நீ கேட்காத. உன்னை தாயின் கர்ப்பத்திலிருந்து காப்பாத்தி இத்தனை வயசு வரைக்கும் உயிரோட வச்சுக்கிறாரு. இதுக்கே நீ கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. உன்னை எப்போது கண்டுபிடிச்சார்? எப்போது உன்னை காப்பாற்ற ஆரம்பிச்சார்? தாயின் கர்ப்பத்திலே. வாசிங்க அந்த வசனத்தை. தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றினீர். என் தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். நான் பிரமிக்கத்தக்க அதிசய விதமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள்.
அதிசயமானவைகள். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்திலே உம்முடைய கண்ணின் கருவை கண்டது. நான் தாயின் கர்ப்பத்திலே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலே உங்க மட்டத்திலே அழைக்கிறேன். பிறக்கும் போதே முடியோட தான் பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. முடி என்னென்ன அவயங்கள் அழகா தாயின் கர்ப்பத்திலே உன்னை ரெடிமேட் பண்ணி ஒரு 9 மாசம் 8.5 மாசம் 9.5 மாசம் பொறுத்து தான் உன்னை வெளியே அனுப்பினார். அல்லேலூயா. நீ வெளியே அனுப்பின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறியா? பிறந்த நாள்ல கடவுளுக்கு நீங்க தேங்க்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நீங்கள் உயிரோட இங்க அழகா அந்த ஃபங்க்ஷன்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே உங்களை பார்த்து உங்களை டெலிவரி பண்ணி உங்களை படிக்க வச்சு பெரிய ஆளா மாத்தி வேலை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டிகளை கொடுத்து இப்ப சந்தோஷம் அங்க வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்படி உட்கார்ந்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு நல்லவர் என்று ருசித்து பாரு வாழ்க்கையில. அப்போது அவர் யார் என்று உனக்கு நன்றாக தெரியும். நான் பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அங்கே 46வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனம். என்ன அருமையான வசனம் பாருங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை நான் ஏந்தனேன். என்ன சொல்றாரு பாருங்க. எப்ப உங்களை தாங்கினாரா? தாயின் வயிற்றுல நீ தோன்றின முதல் உங்களை தாங்கினார். ஆனா நம்ம எப்ப இயேசுவை அறிந்து கொண்டோம்? 1965லயோ 70லயோ 85லயோ. நான் 1970ல இயேசுவை ஏத்துக்கினேன். நான் ஒரு முதலியாரு. எவ்வளவோ சாமியை கும்பிட்டு பார்த்தேன். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. கட்சியில நான் செஞ்ச பாவத்துக்கு நரகம் போவேன்னு தீர்மானமா தெரிஞ்சு போச்சு. மனசுக்கு நிம்மதி இல்லை. என்ன போல ஒருத்தர் ஊழியக்காரர்களுக்கு வந்து சொன்னாரு, எப்பா தம்பி, இயேசு தாண்டா மெய்யான தெய்வம். அவர் ஒரு பெரிய மந்திரவாதியா இருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவரு ஒரு இந்து தான். அவர் சொன்னார், நான் இப்படி தாண்டா மந்திரம்லாம் செஞ்சு எத்தனையோ சாமியெல்லாம் கூப்பிட்டு கட்சியில ஒண்ணு இல்லடா, எல்லாம் வந்து பொய் தாண்டா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் மந்திர தொழிலாம் விட்டுட்டேன்டா. எப்பா, உலகத்துல மெய்யான தெய்வம் ஆண்டவராக இயேசு தாண்டா. அவரை நீ வணங்கு. அவர் தான் உன்னுடைய பாவத்துக்காக உலகத்துல வந்தார், உனக்காக சிலுவையில மரித்தார், உனக்காக உயிரோடு எழுந்தார், பரலோகம் சென்றிருக்கிறார். அவர் தான் உனக்கு சமாதானம் கொடுக்க முடியல. 1970வது வருஷத்துல எனக்கு வந்து சொன்னாங்க. நான் இயேசுநாதரை தவிர எல்லா சாமியும் வணங்கிட்டேன். ஒண்ணு கூட பாக்கி வைக்கல. அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், அங்க கல்லுகள் எல்லாத்தையும் வணங்கினேன். அப்போது ஆண்டவர் என்னோட கூட ஒரு ஊழியக்காரன் மூலமா பேசினார். அப்ப ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு கேட்டேன், ஆண்டவர் எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு நிம்மதியை தாரன்னு ஜெபம் பண்ணேன். எனக்குள்ள ஒரு சமாதானத்தை தந்தார், ஒரு நிம்மதி தந்தார். முதல் ஒரு ஆலயத்துக்கு போனேன். ரொம்ப நிம்மதியா, ரொம்ப சமாதானமா இருந்தது. 1970ல நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். எங்க அம்மா வயித்துல நான் இருக்கும்போது இயேசு என்ன தாங்கினார். அது எனக்கு தெரியவே. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள், ஞானஸ்தானம் எடுத்த நாள் தான் உங்களுக்கு தெரியும். நீ அம்மா வயித்துல குழந்தையா இருக்கும்போது நான் உன்னை தாங்கினேன். தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். எவ்வளவு அன்பான தேவன். நீ கந்தசாமிக்கு பிறந்திருக்கலாம், ராமாய்க்கு பிறந்திருக்கலாம், உங்க அம்மா பேரு லட்சுமியா இருக்கலாம், உங்க அம்மா பேரு தனலட்சுமியா இருக்கலாம். ஏதோ ஒரு அம்மா வயிற்றுல தான் நீ பிறந்திருக்கலாம். அப்பா வயிற்றுல உன்னால பிறக்க முடியாது. அம்மா வயிற்றுல தான் கர்ப்பப்பையை தனியா ஸ்பெஷலா படைச்சுக்கிறார். பாருங்க, ஆண்களை விட பெண்கள் ஆண்ட வித்தியாசமா படைச்சிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கெல்லாம் ஆண்களுக்கெல்லாம் ஒரு கர்ப்பப்பையை வச்சு டெலிவரி பண்ணணும்னு சொல்லி இருந்தா ஒருத்தோட கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். அந்த டெலிவரி வேதனை அவனால பொறுக்க முடியும். எப்பப்பா இந்த கல்யாணமே வேணா சொல்லி ஓட்டிடுவான். ஆனா பெண்கள் நீங்க தாங்குவீங்க, சகலத்தையும் தாங்குவீங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. ஆண்களை விட பெண்கள் வலிகளை தாங்கிக் கொள்வது ஜாஸ்தி, அதிகம். கடவுள் பார்த்தாருங்க, ஒரு பெண்ணு வயிற்றுக்குள்ளதான் ஒரு கர்ப்பப்பையை வைத்து அங்கே உன்னை என்னையும் ஆணோ பெண்ணையும் உள்ள வைத்து தாயின் கர்ப்பத்திலிருந்தே உங்களை தாங்குகிறார். ஏன்னா அந்த குழந்தை முழு உற்பத்தி ஆகணும். இயேசு சொன்னார், நானும்
ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். தாயின் கர்ப்பத்துல ஒரு ஜீவனை கர்த்தர் உண்டாக்குகிறார். அது பரிபூரணப்பட்டு வெளியில டெலிவரி பண்ணி குழந்தைகளாக கர்த்தர் வெளியே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பிசாசு கர்ப்பத்தை அழிக்க, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஏதாவது செய்யணும் சொல்லி பிசாசு என்ன பண்ணுகிறான்? ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் 9 மாதத்துல கர்ப்பப்பையில பரிபூரணம் அடையவும் பின்னால குழந்தைகளாக வர தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களோ இல்லையோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ இல்லையோ, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆளா இருந்தாலும் உன்னையும் அம்மா வயிற்றுல தான் தாங்கி உன்னை இந்த வரைக்கும் பறக்க வச்சு இந்த கூட்டத்துல கொண்டு வந்திருக்கிறார். நீ இயேசு அறியாம இருக்கலாம், ஆனா இயேசு உன்னை அறிஞ்சார். எப்ப அறிந்தா? உங்க அம்மா வயிற்றுல கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே நான் உன்னை என்ன செய்தேன்? தாங்கினேன். நான் அவசரம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நானே உன்னை விட்டுட மாட்டேன்டா, கவலைப்படாத. நீ எனக்கு தெரியுமோ அல்லது நீ என்ன அறிஞ்சிருக்கிறாரோ இல்லையோ, உங்க அம்மா வயிற்றிலிருந்து நான் உன்னை தாங்கி உன்னை வெளியே பறக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. முதிர் வயதுனா எத்தனை வயசு கணக்கு போட்டுக்கலாம்? ஒரு 60 வயசு 60 வயசு போட்டுக்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு, டேடி கவலைப்படாதடா. வயசான காலத்துல பையன் கை கொடுப்பானா, கை விட்டுருவானா? வயசான காலத்துல போட்டு எனக்கு சோறு போடுமா, சோறு போடாதா? வயசான காலத்துல ஏதோ ஒரு பிஞ்சன் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன், அவனுக்கு அந்த பிஞ்சன் கூட இல்லையே, என்ன செய்வான்? நீ கவலையே படாத. தாயின் கர்ப்பத்துல உன்னை தாங்கின ஆண்டவர் முதிர் வயது ஆகிற வரைக்கும் உன்னை தாங்கி கொண்டே வருவார். அல்லேலூயா. பிள்ளைகள் சொன்னாங்க, அப்பா நான் உன்னை பார்த்துக்கிற, ஒரு குறைவில்லாம பார்த்துக்கிறேன். சொத்தெல்லாம் எழுதி வச்சிருவான். கட்சியில் சொத்து இருந்தவங்க அவங்க முதியோர் ஹாஸ்டலுக்கு போய் சேர்த்து விட்டுருவான். உஷாரா இருங்க பெற்றோர்களே, உஷாரா இருங்க. பிள்ளைகளை நம்பி சொத்துக்கத்தெல்லாம் எழுதி கொடுத்து அவங்க ஒன்று ஆயிடாதீங்க. ஆலோசனை சொல்றேன். ஐ லவ் யூ ஃபாதர், ஐ லவ் யூ மதர் சொன்னாலும் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு உங்களுக்காக பேங்க்ல கொஞ்சம் போட்டு வச்சுங்க, மோனிக்கு கொஞ்சம் பேங்க்ல போட்டு வச்சுக்கணும். எல்லாரும் உங்க முதிர் வயதுக்காக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பிக்சட் இருக்கணும். அப்படியே நம்பி அப்படியே எழுதி கொடுத்தவங்களா நிறைய பேர் முதியோர் ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க. அவன் ஏத்துட்டு போயிட்டு எப்ப எழுதுறான்? அது சரி, நான் இருக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை நான் தான் அனுபவிப்பேன். நான் பரலோகத்துக்கு போயிட்டா, இயேசு வந்து மேல போயிட்டா தேவையில்லை, அவங்க கூட மேல வந்துருவாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்பிக்கையாதவங்க செய்யறது. இயேசு எப்போ வருவாங்க தெரியாது. வந்தா சொத்துக்கு காரை எல்லாத்தையும் விட்டு மறுபடியும் மேல போக வேண்டியதான். அல்லேலூயா. பிள்ளைகள் கோபம், என்ன ஊசி போடுறாரு பாரு. எங்க அப்பா எனக்கு வீடை எதிர்க்கிறேன்னு சொன்னாரு, இவரை பார்த்து மனசு மாறிட்டாலும் மாறிடா போல தெரியுது. எங்க அம்மா எனக்கு 75 சவரன் நகை கொடுக்குறேன்னாங்க, பார்த்து சொல்றது கேட்டு கொடுக்க மாட்டாங்க போல தெரியுது. எப்ப உங்களை நம்ப முடியாது சார்? இயேசுவை தவிர யாரும் நம்ப முடியாது. நம்பிக்கைக்குரிய ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசுதான். அல்லேலூயா. பெற்றோர்கள் வயசான காலத்துல புத்தி எழுத எத்தனை பேப்பர்ல நான் வாசிக்கிறேன், எத்தனை யூடியூப்ல ஹிஸ்டரி வாசிக்கிறேன், எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அப்பா அம்மாவை தெளில தள்ளிடுறான். மனைவி வரா, ஐயோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரு, அப்புறம் அனாதை ஹாஸ்டல்ல சேர்த்துரு, அவ்வளவுதான். ஆகவே தேவன் பெரியவராயிருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே உங்களை தாங்கி முதிர் வயது வரைக்கும் நான் தாங்கினேன். உங்கள் அப்புறம் அதான் முதிர் வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் தாங்குவேன், இனிமேலும் இயங்குவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. வயசானவங்க பயப்படாதீங்க, கவலை வேணாம். உனக்கு 98 100 வயசானாலும் அம்மா வயிற்றுல உன்னை தாங்கின ஆண்டவர் உன் வயசான காலத்துல விட உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரணத்துக்கு பின்னாலே பரலோகத்தில் உங்களை நடத்துவார். கவலையே வேண்டாம். வயசான காலத்துல யார் தாங்குவாங்க? இயேசு தாங்குவார். என் பலம் இழந்து போன அந்த காலத்துல யார் தாங்குவாங்க? இயேசு தாங்குவார்.
அவர் சொன்னார், ஏண்டா உன்னை தாயின் கர்ப்பத்துல 1வது கருவில 1வது மாச கருவில உன்னை நான் தாங்கினேன்டா, 9 மாசம் பட்டு வெளியே கொண்டு வந்தேன்டா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மனைவியை கொடுத்த, பிள்ளைகளை கொடுத்த, நீ வயசான காலத்திலும் உன் தலைமுடியெல்லாம் நினைச்சு பண்ணாலும் கவலைப்படாத, கடைசி வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. நல்ல தேவன். தாயின் கர்ப்பத்தின் டு ஹெவன் வரைக்கும் உங்களை தாங்கல. இப்படிப்பட்ட தேவனை நீங்க பார்க்கவே முடியாது. அருமையான வார்த்தைகள் அவை. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 25, 22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. சாராளுடைய கர்ப்பமா, ரெபேக்காளுடைய கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்து கொண்டிருந்தன, மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போனாள். ரெபேக்காள் வயித்துல பிள்ளைங்க இருக்குது. அந்த காலத்துல ஸ்கேனிங் எல்லாம் கிடையாது. உள்ள ஏதோ பிள்ளைங்க அப்படியே கை கால் அசைறதெல்லாம் பார்க்கறேன். ஏதோ பிள்ளைகள் ஏதோ 2 இருக்கிற போல தெரியுது. ஒன்னோட ஒன்று உள்ளவே சண்டை போட்டுக்குது. அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிச்சு. அண்ணன் தம்பி சண்டை எங்க ஆரம்பிச்சிச்சு? தாயின் கர்ப்பத்திலே ஸ்டார்ட் ஆகி போச்சு. பிள்ளைகள் அந்த வசனத்தை வாசிங்க. கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. எப்படி கண்டுபிடிச்சார் ரெபேக்காள்? கர்த்தர் தான் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஸ்பெஷல் டாக்டர் ஸ்கேனிங் எல்லாம் கிடையாது. அப்போ ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அந்த ரெபேக்காள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில் இருந்தார்கள். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு இன்னொரு பேர் ஞான திருஷ்டிக்காரன். ஆகவே பாஸ்டர் இடத்துல போறது போல பாஸ்டர் போய் கேட்போமே, ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரெபேக்காள் ஒரு தீர்க்கதரிசியிடத்துல ஞான திருஷ்டி என்று சொல்லக்கூடிய மனுஷனுக்கு போய் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறார். அப்போது அவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு அந்த ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் 2 ஜாதிகள் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. வயித்துல 2 ஜாதிகள் உற்பத்தியாக இருக்கிறாங்க. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும். ரெபேக்காள் வயித்துல 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில இருந்து பிரியும். அவைகளில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்து இருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் யாரை சேவிப்பான்? இளையவனை சேவிப்பான். வயிற்றில எத்தனை ஜாதி உருவாகி இருக்கிறது? 2 ஜாதி, 2 பிள்ளைகள். ஒருத்த பேர் என்ன தெரியாதா? ஏசா. இன்னொரு பேர் என்ன? 2 ஜாதி உருவாச்சு. ஏசாவுடைய வம்சத்தில் வந்ததா இப்ப இருக்கிற இஸ்மவேலர்கள். பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் அவனையும் ஒரு ஜாதியாக மாத்துவேன்னு சொல்லிட்டார். இது யார் செய்த தப்பு? சாராள் செய்த தப்பு. ஹல்லேலூயா. ஒரு ஜாதி இஸ்மவேல் ஜாதியா மாறிச்சு. இன்னொரு பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுடைய சந்ததியில தான் யார் பிறந்தது? யார் பிறந்தது? இயேசு பிறந்தார். யாக்கோபுடைய சந்ததியில தான் யூத ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். ஆபிரகாமுடைய சந்ததி வந்தது. அந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான் ஆவிக்குரிய பிரகாரமா நாம் கிறிஸ்துவாக என்ன செய்திருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். 2 ஜாதி. ஒரு ஜாதி அங்கே இஸ்மவேலுடைய ஜாதி, துபாய் கண்ட்ரி எல்லாம் ஒரு ஜாதி. இன்னொரு ஜாதி கிறிஸ்துவ சென்டர், கிறிஸ்துவ ஜாதிகள், யூத ஜாதிகள். அது எல்லாம் 2 ஜாதி தனியாக என்ன ஆயிடுச்சுன்னா உருவாயிடுச்சு. மூத்தவன் யாரை சேவிப்பான்? இளையவனை சேவிப்பான். மூத்த ஜாதி இஸ்மவேலுடைய ஜாதி யாரை சேவிப்பார்கள்? இளையவருடைய ஜாதி தான் நிறைய இருக்குது. கிறிஸ்துவ நாடுகள் எல்லாம் இந்த ஜாதியில வந்துடும். முஸ்லிம் நாடுகள் எல்லாம் அந்த ஜாதியில வந்துடும். இன்றைக்கும் உலகத்தில் உயர்ந்து நிற்கிறது தேவனுடைய பிள்ளைகளுடைய நாடு தான் உயர்ந்து என்ன செய்கிறது? ஆமா, உலகத்தையே ஆட்சி செய்துட்டு அமெரிக்கா ட்ரம்ப் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். ஐநா சபையில தான் அவரு கூட வீட்டு அதிகாரம். எல்லா நாடுகளும் சேர்ந்து அங்கே பாகிஸ்தான் மேல யுத்தம் போனான்னு சொன்னாலும் இவர் ஒரு ஆளு நோ அண்ணா நோ தான்.
55 நாடு 120 நாடு கையெழுத்து போட்டாலும் ஒரு ட்ரம்ப் வேணாம்னா வேணாம். ஏன்னா அவருக்கு வீட்டு அதிகாரம் இருக்கிறது, உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆக மூத்த சந்ததியாகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததி இஸ்மாயில் சந்ததி தான். இஸ்மாயில் தான் முதல் பிறந்தான், மூத்த சந்ததி. மூத்தவன் யாரை சேவிப்பான்? இளையவனை சேவை. இன்றைக்கு எத்தனை அரபு நாடுகள் சேர்ந்தாலும் அங்கே கிறிஸ்துவ நாடுகளுக்கு இணையாக என்ன செய்ய முடியாது, மாறவே முடியாது. ஏன்னா இது நடந்து உன்னுடைய வயிற்றுல 2 ஜாதி. மூத்தவன் இளையவன் என்ன செய்வான்? சேவிப்பான். அப்ப வயிற்றுல இருக்கும் பொழுது உங்க பிள்ளைகள் எந்த காரியத்தை செய்வார்கள் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். நீ இன்ஜினியரா பிறக்கிறியா, நீ டாக்டரா பிறக்கிறியா, வயிற்றுல இருக்கும்போதே கர்த்தர் வேலையை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. எரேமியாவுக்கு சொல்றாரு, உன்னை தாயின் கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே உன்னை நான் தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்ப்பவதியிலே உன்னுடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் என்ன வேலை செய்ய வேண்டும், பிற்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் வயிற்றிலே அவர் தீர்மானிக்கிறார். அப்ப கர்ப்பவதிகள் வயிற்று மேல கையை வச்சு, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளை குறித்து என்ன திட்டம் சித்தமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். லூக்கா 1வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். இன்னொரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன், இதோட முடிகிறது. லூக்கா 1:36 வாசிங்க. இதோ உனக்கு இதோ உன் இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன்னுடைய முதிர் வயதிலே எத்தனாவது? 1வது அதிகாரம் 36வது வசனத்துல, இதோ உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு 6வது மாசம். தேவதூதர் சொல்றாங்க, எலிசபெத் எத்தனாம் மாசத்துல இருக்கிறார்? அவள் கர்ப்பவதி. அவள் கர்ப்பம் 6வது மாசம் 4வது. உனக்கு கூட கணக்கு தெரியாது. ஏன் சில அம்மாவுக்கே கணக்கு தெரியாது, பிள்ளை எத்தனாம் மாதம் தெரியலங்க, கணக்கு போடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த எலிசபெத் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எத்தனாவது மாசம் இது? 6வது மாசம். நீ எத்தனாவது மாசம் கர்ப்பவதி என்று சொல்லி கூட தேவனுக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. 41வது வசனத்தை வாசிங்க. அதிலேயே எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதல், சொந்தக்கார 2 பேரும். மரியாள் அவளுக்கு குழந்தை பிறகு ஆண்டவர் சொல்லிட்டாரு, கல்யாணம் ஆகலன்றா. பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு குழந்தை உண்டாகுமா? உன் சொந்தக்கார எலிசபெத் 6வது மாசம் வந்து உன்னை பாப்பா. எலிசபெத் போய் மரியாளை வாழ்த்துகிறார். அங்க எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். அப்ப 6 மாசம் குழந்தை வயிற்றில் இருக்குது. மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன செய்தது? சந்தோஷமா துள்ளிச்சான். ஹல்லேலூயா. இப்ப நான் பண்ற பிரசங்கம்லாம் ஏஞ்சல் வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்டு தான் இருக்கும். 6 மாசம் மேல ஆயிடுச்சு இல்லையா, கண்டிப்பா கேட்டு இருக்குது. நான் பண்ண பிரசங்கம்லாம் நல்லா கேட்டு சந்தோஷமா கேட்டுட்டு இருக்குது. 6 மாசம் குழந்தை மரியாளுடைய சத்தத்தை கேட்டு வாழ்கன்னு சொன்ன உடனே வயிற்றில் இருக்கிற புள்ள பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி துள்ளி குதிச்சுட்டான். 6 மாசம் துள்ளி குதிச்சு அந்த குழந்தை துள்ளி குதிக்குன்னா 7-8 மாசம் உங்க குழந்தை கண்டிப்பா என்ன செய்யும்? ஆகவே தான் வயிற்று புள்ள தாட்சிகளை திட்டாதீங்கன்றாங்க. நீ வயிற்று புள்ள சாத்தியங்களை திட்டீங்கன்னா உள்ள குழந்தை ரொம்ப வசனப்படுவான். புள்ளராஜ் பொம்பளைங்க திட்டாதப்பா ஒண்ணு சொல்லாத. ஏன்னா நீ திட்டு வயிற்றுல இருக்கிற குழந்தை கேட்டு ரொம்ப துக்கமாயிடுமா. அப்ப நீ புள்ளத்தாச்சி பொம்பளைகளை வயிற்றுல குழந்தை இருக்கிற பிள்ளைகளை நீ சந்தோஷமா வச்சு சந்தோஷமா அங்க போனீங்கன்னா புள்ளைகளை குழந்தை சந்தோஷப்படுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. 6 மாசம் குழந்தை துள்ளி குதித்தது. அவ என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து வாசியுங்க. உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ மரியாளே நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. வயிற்றில் இருக்கிற பிள்ளை சந்தோஷமாய் துள்ளிச்சான். காதுல போன வார்த்தை வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு போய் கேட்குது. அல்லேலூயா. ஆகவே சந்தோஷமான பாட்டா கேட்கணும். துக்கமான பாட்டெல்லாம் கேட்டா அதுவும் துக்கப்படும். சந்தோஷமா இருக்கணும். வயிற்றுல பிள்ளை வச்சிருக்கிறவங்க டெலிவரி ஆகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஏன்னா குழந்தையும் சந்தோஷமா இருக்கணும்.
அவளை போய் நீங்க திட்டுனீங்க இது பண்ணா குழந்தை துக்கப்படும். நீ வாழ்த்தின சத்தம் என் வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன செய்தது? துள்ளி குதித்தது, விசுவாசத்திலே பாக்கியவது என்று சொன்னது. ஹல்லேலூயா. ஏசாயா 66வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 66:9வது வசனம். என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவரே, டெலிவரி நான் தான் கொடுக்குறேன்ட்டார். டாக்டர் எழுதி கொடுப்பாங்க, இந்த டேட்ல டெலிவரி ஆகணும், அது முன்னால் ஆகலாம் பின்னால் ஆகலாம், நீ என்னைக்கு உலகத்துல பிறக்கணும் சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பிரசங்கி 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒவ்வொரு காலம் உண்டுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவரு 17 காலம் எழுதுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் காலம் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. உன்னுடைய என்னைக்கு பிறக்கணும் சொல்லி டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததே கர்த்தர் தான். அல்லேலூயா. நீ என்னைக்கு மேல போகணும் அதுவும் அவர் குறிச்சு வச்சிருக்கிறார். ஆகவே இந்த வேதம் என்ன சொல்கிறது? பெற செய்கிறாகிய நான் டெலிவரி கொடுக்கிறேன், நான் டெலிவரியை தடுப்பேனோ. பெற செய்கிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் டெலிவரி யார் தான் பண்ணணும்? கர்த்தர் தான் பண்ணணும். பெற செய்கிறவர் அவர் தான். தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் அவர் தான். உன்னை பெற செய்தவர் அவர் தான். பெற செய்கிற நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. பிரசவிக்க பண்ணுகிறாகிய நான் பிரசவத்தை தடுப்பேனே என்று தேவன் சொல்லுகிறார். உன் தேவன் சொல்லுகிறார். என்ன அருமையான தேவன். பெற செய்கிறாகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனா? குழந்தை நல்லபடியா பிறக்குமா? நல்லபடியா பிறகுமா? கவலைப்படாதீங்க, நல்லபடியாகவே பிறக்கும். பெற செய்தாகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. பிரசவிக்கப்படுறாகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ. தடுப்பார் ஆண்டவர் பிரசவத்தை தடுக்க மாட்டார். நல்ல சுக பிரசவத்தை கற்று. ஏனென்றால் நம்மை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர் அவர் தான். நாம் என்னைக்கு பிறக்கணும், என்னைக்கு கடவுள்கிட்ட போன எல்லாமே அவருக்கு எழுதாங்க. பெற செய்கிற நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. பிரசவிக்கப்பட்ட நான் பிரசவத்தை தடுப்பேன் என்று சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 39வது அதிகாரத்திலே வாசித்து நாம் கொஞ்ச நேரம் ஜபத்துக்கு நாம் கடந்து போவோம். ஒரு ஜபத்தை பண்ணி நான் அவர் பாஸ்டர் கையில கொடுக்கிறேன். யோபின் புஸ்தகம் 39:1-3 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். யோபு இல்லையா? 39 இல்லையா? வாசிங்க. வரையாடுகள் குட்டி போட காலம் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். ஆடு என்னைக்கு குட்டி போட உனக்கு தெரியுமா? மாடு என்னைக்கு குட்டி போட உனக்கு தெரியுமா? அதான் எனக்கு தெரியுன்ற. வரையாடுகள் குட்டி போடக்கூடிய காலம் ஈனும் காலம் உனக்கு தெரியுமா? மான்கள் குட்டி போடுறத நீ பாத்தியாடே? மான்கள் எல்லாம் நான் தான் குட்டி போட வைக்கிறேன். எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. மான்கள் குட்டி போடுகிறதை நீ கவனித்தாயோ? அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை மானுக்கு போய் எத்தனை மாசம் சொல்ல முடியுமா? அவனால எனக்கு தெரியல. மான்களுடைய வயிற்றுல குட்டி எத்தனை மாசம் இருக்கு சொல்லி அந்த சினைப்பட்டு இருக்கிற காலங்களை மாதங்களை நீ எண்ணி அவைகளை ஈடும் காலத்தை. மானெல்லாம் குட்டி போடக்கூடிய மிருகம்லாம் குட்டி போடுற காலம் எனக்கு தெரியுமா? அதையெல்லாம் நான் தாண்டா கவுண்ட் பண்ணி அந்தந்த நேரத்தில் அவைகளை குட்டி போட வைக்கிறேன்றாரு. அப்புறமா அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு வேதனைகளை நீக்கிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் பறவைகளும் மனிதர்களும் தேவன் தான் கண்காணித்து வருகிறார். ஆகவே பிரசவிக்கப்படுகிறவர் பிரசவத்தை தடுக்க மாட்டார். பெற செய்கிறவர் பெற செய்யாமல் இருக்க மாட்டார். கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கினவர் கர்த்தர் தான். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த மகளுக்கு நல்ல ஒரு சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடும். உங்கள் குடும்பத்தில் கூட யாராவது இப்படிப்பட்ட மக்கள் இருந்தால் அவர்களுக்கும் நல்ல சுக பிரசவம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர்தான் என்னை தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே எடுத்தவர். உம்மை நான் அறியாதவனாக இருந்தபோது, நான் கர்ப்பத்தில் உருவாகும் போதே என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி எல்லாரும் கரங்களை வைத்து தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபானா ஷம்பரபாலா தூரபாலா ஷம்பரதாரியா. இனிமேலும் உன்னை அவர் தாங்குவார். இனிமேலும் அவர் உன்னை தப்புவிப்பார். இனிமேலும் அவர் உன்னை சுமப்பார். கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய முதிர் வயது குறித்து நீ கவலைப்படவே வேண்டாம்.
இயேசு உன்னோடு இருக்கிறார். இயேசு உனக்கு உதவி செய்வார். தாயின் கர்ப்பத்தில் உன்னை எடுத்தவர் அவர்தான். இத்தனை வயது வரைக்கும் உன்னை காப்பாற்றினவர் அவர்தான். ரபானா சம்பரபா ரூதனா மாக்கரபா ரபா ரபா லூரியா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் ஒன்று விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் ஒன்று விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. ஐயா விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ஹalleluya 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 மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான மகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே பிளஸ் பண்ணுகிறோம். பிரசவிக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே, ஏற்ற நாளிலே நல்ல ஒரு செல்வ பிரசவத்தின் கட்டளையிட்டு தாய் வேறு குழந்தைகள் வேறாக பிரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ரபாங்கேபி லவ்ஷப் தூன மீகபா லபார தூரியா. இந்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மகள் கர்ப்பத்தில் இருக்கிற 2 பிள்ளைகளையும் உடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இருவரும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருப்பார்களாக. அருமையான மகனை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபின் சுதந்திரத்தினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், யாக்கோபினுடைய தேவன், இந்த மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ரீபானா ஷம்பரா பௌத்தூரா தாரியா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், சரீர சம்பந்தமான ஆசீர்வாதம் இந்த மகனுக்கு உண்டாவதாக. இந்த 2 பிள்ளைகளோடு கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற நின்று கொண்டிருக்கிற எல்லா தகப்பன்மார்களுக்காக, தாய்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறேன். எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ என் இயேசுவே நீர் அந்த குறைவுகளை ஒழுங்குபடுத்தி கோணநாளெல்லாம் நேராக மாற்றி இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. முதியோர்களை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும். திருமணம் ஆகாத மக்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணங்கள் நடக்கட்டும். திருமணம் நடந்தும் குழந்தை இல்லாத பாக்கியம் இருக்கிற குடும்பங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். ஆண்டவரே, எல்லாருடைய குறைகளை நீக்கி, குற்றங்களை நீக்கி, உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி எல்லாரையும் ரட்சிப்புகளை நடத்தி பரலோகத்தில் சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ಎಲ್ಲ ಕರಗಳ ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು